சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கை திரும்ப பெற மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த மே 13ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறி வாக்களித்ததாக அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை கோரி சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 25 எம்எல்ஏக்களுக்கு எதிராகவும், SP வேலுமணி தரப்பில் 22 எம்எல்ஏக்களுக்கு எதிராகவும் மனுக்கள் அளிக்கப்பட்டன. இதனிடையே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரியதால் மனுவை திரும்ப பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி கடிதம் அளித்தார். விஜயபாஸ்கர் தரப்பிலும் மனு திரும்ப பெறப்பட்டது. இரு கடிதங்களையும் ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் 43 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவதாக அறிவித்தார். சபாநாயகரின் இந்த முடிவை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு விசாரித்தது. சட்டப்படி 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கடிதம் அளிக்கப்பட்டதால் நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது என்றும், இதில் மனுதாரருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்போவதாக நீதிபதிகள் எச்சரித்ததை அடுத்து மனுதாரர் தரப்பில் வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சட்டப்பேரவை விதிகளின்படி அளிக்கப்பட்ட மன்னிப்பு கடிதங்களின் அடிப்படையில் சபாநாயகர் எடுத்த முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதை தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து முடித்து வைத்துள்ளது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.